தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்ட எட்டிக்கிட்டு இருக்கிற நிலையில தேவாலயத்தில் வந்திருக்கீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் குறித்து அவங்க ஒரு துண்டு பிரசுரம் மாதிரி வெளியிட்டாங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு? தேவாலயத்திற்கு இறைவனோடு மட்டுமல்ல ஒரு நட்பின் அடிப்படையில், குறிப்பாக பசுமலை தேவாலயம் நான் படித்த பள்ளியினுடைய அருகாமையில் இருக்கக்கூடியது, அதோடு ஒன்றிணைந்தது. சிஎஸ்சி பள்ளியில் தான் என்னுடைய கல்வி, எங்களுடைய குடும்ப பிள்ளைகள். ஆகவே தொடர்ந்து இந்த நண்பர்களோடு, இங்கே இருக்கிற இறைவனர்கள் கொண்ட கிறிஸ்துவ மக்களோடு எனக்கு நெருங்கிய தொடர்பும் பழக்கமும் நட்பும் உண்டு. அந்த அடிப்பில் தொடர்ந்து அவரோடு தொடர்பில் இருக்கிறேன். அந்த வகையில் இங்கே இருக்கிற குருமார்கள் என்னை வாழ்த்துவதற்கு வாய்ப்பாக இங்கே தேவாலயத்தில், பசுமலை தேவாலயத்தில் வந்து அவர்களை சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய ஜெபத்தையும் பெற்றுக்கொண்டேன். அந்த வகையிலுடைய வெற்றிக்கு மேல் வெற்றியாக இதுவும் எனக்கு பேருதவியாக இருக்கிறது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அருமை மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடியாருடைய வாய்ப்புகளோடு வாழ்த்துக்களோடு இந்த வாழ்த்துக்களும் இணைந்திருக்கின்றன. அவனுடைய வெற்றி இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் இது மிக அவசியமாக உற்ற துணையாக இருக்கிறது. நன்றி. 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பள்ளியில படித்த முன்னாள் மாணவர்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் இந்த பள்ளிக்கு, இந்த சர்ச்சில் நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு அவங்களும் சொன்னாங்க. இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இந்த பள்ளிக்கு என்னுடைய நிதியிலிருந்து குடிநீர் வசதி கொடுக்கப்பட்டது. என்னுடைய தந்தை பெயரால் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்கப்பட்டது. இங்கே இருக்கிற பேஸ்கெட் பால் பள்ளியும், இங்கே இருக்க பேஸ்கெட் பால் கோர்ட்டு என்னுடைய சத்யநாத் சாரால் நிர்வகிக்கப்பட்டது. இங்கே இருக்கிற மேக்சிமம் வாஸ்பன் ஹால் சீரமைப்புக்கு என்னுடைய நன்கொடை உதவித்தது. அதே மாதிரி பெண்கள் கல்லூரிக்கு தொடர்ந்து என்னுடைய உதவியை செய்து கொண்டிருக்கேன். அவருடைய வேண்டுகோளுக்கு எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆகவே இந்த 2 பள்ளிகளும் சிறப்பாக இருப்பதுக்கு உற்ற துணையாக சேர்க்கு. ஏன்னா இதில் நாங்கள் மட்டும் படிக்கல, பல்வேறு பொதுவாழ்வு ஈடுபட்டவர்கள் பல பேர் இந்த பள்ளியிலே படித்திருக்கிறார்கள். ஆகவே இது புகழுக்குரிய பள்ளி. என்னுடைய அமெரிக்கன் காலேஜாக மாறுவதற்கு முன் இங்கே தான் நான் இருந்தது. அப்படிப்பட்ட பள்ளியிலே படித்த பெருமை எனக்கு இருக்கிறது. அது நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். என்றென்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக, மாநகராட்சி மேயராக, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போதும் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கும் இந்த ஆலய நிர்வாகத்துக்கு உதவிடவும் நான் என்றைக்கு துணை இருக்கிறேன். பிரச்சார களம் சூடு பிடித்திருக்கின்ற எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கு பார்த்தாலும் எழுச்சியும் வரவேற்பும், குறிப்பாக நம்முடைய வரவேற்பு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் மாண்புமிகு அறிஞர் எடப்பாடியார் அறிவித்திருக்கிற திட்டங்களுக்கு இன்றைக்கு வரவேற்பு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த வரவேற்பு எங்களுக்கு பேருதவியாக இருக்கிறது. சென்ற ஆண்டு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டீங்க. இந்த ஆண்டு நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம் இருக்கு? இந்த ஆண்டு திருப்பரங்குன்றத்துக்கு குறிப்பிட்ட வகையில் குடிநீர் இணைப்பு முழுமையாக கிடைக்க வேண்டும். ட்ரைனேஜ் பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக நிறைவேற வேண்டும். அதோடு இன்னும் சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள் இன்னும் முழுமையாக நிறைவேறப்படாமல் இருக்கின்றன. சாலை வசதிகள் முழுமையாக போடப்படும் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி மக்களுடைய பாதுகாப்பு, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காவல் நிலையங்கள் அது நிறைய சிறப்பாக இருக்கணும். அதுக்காக அவங்களுடைய பணி சிறப்பாக இருக்கணும். அது என்னுடைய அரசு வந்தவுடனே கண்டிப்பாக எங்களுடைய முதலமைச்சர் அதற்கான பணியை செய்வாங்க. மற்றபடி இந்த பகுதி மக்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியமாக இருக்குது. அந்த வகையில் அந்த பாதுகாப்புக்கான திட்டங்களை குறிப்பாக எல்லா பகுதியிலும் சிசிடிவி அவசியம் தேவைப்படுகிறது. அடுத்த முறை எல்லா பகுதிக்கும் அந்த உரிய சிசிடிவியை நியமிக்க அரசும் நம்முடைய நிதியிலிருந்து தனியாரிலிருந்து கண்டிப்பாக எல்லா பகுதிக்கும் சிசிடிவி நிறுவப்படும். சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க போது உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான அன்னை மீனாட்சியோட கல்யாணத்துக்கு போவாரு. இதெல்லாம் எப்படி இருக்கு இந்த தேர்தல் திருவிழாவோட? இந்த சித்திரை திருவிழா, சித்திரை மாதம் இந்த தேர்தல் வந்தது ஒரு வியத்தகு விழாவாக, அந்த விழாவோடு இந்த விழாவும் சேர்ந்திருக்கிறது. சித்திரை திருவிழா இன்றைக்கு மீனாட்சி கொடியேற்று மட்டுமல்ல, தொடர்ந்து எதிர் சபை, திருக்கல்யாணம், அழகு ராத்திரங்க, இது போன்ற திருக்கல்யாண நிகழ்ச்சி மதுரைக்கே உரிய கலாச்சார பண்பாட்டத்தோடு நடைபெறுகிறது. இது இயற்கையாக நடக்கிற நிகழ்ச்சி. இது ஒருவர் இருந்தாலும் கூட தேர்தல் மக்கள் இதிலும் கவனம் செலுத்துகிறார்கள். அந்த கலாச்சார பண்பாட்டை காப்பதிலும் கவனம் செலுத்துகிறார்கள். அந்த கலாச்சாரத்தோடு நாங்களும் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தை அமைதியாக, முறையாக, சிறப்பாக செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய மற்ற கட்சி வேட்பாளர்கள்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. அவங்களுடைய அந்த அறிக்கை இதெல்லாம் துண்டு பிரசுரமா கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா பேரும் தேர்தல் நின்னா களத்துக்கு வந்தா எல்லாரும் போட்டி எடுப்பது இயற்கை. அவர்கள் தன்னைத்தானே நம்புவதும் இயற்கை. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் களத்தில் வேட்பாளர் அடிப்படையில் நான் பெருமையாக சொல்லக்கூடிய எனக்கு இணையான வேட்பாளர் யாரும் அறிவன் நிற்கல. இந்த தொகுதியில் இருந்து கூட யாரும் நிற்கல. இந்த மக்களோடு மக்களாக, மண்ணோடு மண்ணாக, இந்த சொந்த மண்ணாக இங்கே பயந்ததை நான் நிற்கக்கூடிய வேட்பாளர் நான் மட்டும்தான். பெருமை நான் தற்பெருமையை சொல்ல நான் மட்டும்தான் என்ற பெருமையை சொல்வதில் தவறில்லை என்று நினைக்கிறேன். மற்றவங்கெல்லாம் அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக பெருமையாக இருக்கலாம். தவிர இந்த மக்கள் மத்தியில் நெருக்கமானவர்கள் அல்ல. ஆகவே எனக்கு எந்த வகையிலும் இது உதவியாக எல்லா வகையிலும் மக்களோடு நெருக்கம் இருக்கிற காரணத்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். நன்றி. அதிமுகவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கீங்க, சேவல் சின்னத்துல இருந்து இருக்கீங்க. ஒட்டுமொத்த தமிழகத்துல இப்ப அதிமுகவுடைய இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தேர்தல் கலை இன்றைக்கு இருக்கிற ட்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு மிக அற்புதமாக வந்து விட்டது. உங்களுக்கு சொல்லணும்னா
அனைத்து இந்திய அண்ணா திமுக ஒரு வலிவான கூட்டணியாக இருந்திருக்கிறது. ஆனால் திமுகவினுடைய கூட்டணி இன்றைக்கு வெளியே சொல்லப்பட்டால் நீ சுக்குநூறாக உடைந்து விட்டது. காங்கிரஸ் உற்ற துணையாக இல்லை, கம்யூனிஸ்டும் உற்ற துணையாக இல்லை. மேஜராக கருதப்படுகிற அந்த ரெண்டு அணியும் இன்றைக்கு திமுகவுக்கு துணையாக இல்லை என்பது இங்க நம்ம தொகுதியிலே நாங்கள் பார்க்கிறேன். அதனால வலிவான கூட்டணி இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று அறிவினர் எடப்பாடியை முதலமைச்சராக்கும்.